அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் அடியேன். நாம் பிறக்கின்ற நேரத்தை வைத்து அந்த வினாடிகளை வைத்து ஒரு மனிதனுக்கு ஜாதகமானது அங்கே எழுதப்படக்கூடிய விஷயமாகும். ஜாதகம் என்பது அவனுடைய பிறப்பின் ரகசியம் என்பதை மிக தெளிவாக நாம் கண்டறியக்கூடிய விஷயங்களாகும். அப்படி அந்த ஜாதகத்திலே ஒரு பிறந்தவுடனே அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த இடத்தில் அமர்ந்து இருக்கிறதோ அதை பொறுத்து அவனுடைய கர்மகாரியங்கள் ரீதியாக தான் அவனுடைய வாழ்க்கையானது அமையுமே தவிர இல்லை ஒரு நட்சத்திரத்தின் ரீதியாக அவன் கஷ்டப்படுகின்றான், ஒரு ராசியின் ரீதியாக கஷ்டப்படுகின்றான், அல்லது கிரகங்கள் ரீதியாக அவன் கஷ்டப்படுகிறான் என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்கள் முன்னோர் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கின்றான். அவன் பிறக்கின்ற நேரம் நல்ல நேரமா அல்லது கெட்ட நேரமா என்று நாம் ஆராய்வதை விட அவன் தன்னுடைய தாயின் வயிற்றிலே ஒரு புனிதமான நேரத்தில் கரு உருவாகின்ற சமயத்தில் இந்த உலகத்தில் புனிதமான நேரத்தில் அவன் பிறக்கின்றான். ஒரு கெட்ட நேரங்களில் அதனுடைய தாயினுடைய கருவறையில் அந்த குழந்தையானது உருவாகின்ற பொழுது அந்த கெட்ட நேரத்தில் அந்த குழந்தையானது உலகத்தில் பிறக்கின்றது. ஒரு பாட்டிலே நல்ல தண்ணியை ஊற்றுகின்ற சமயத்தில் நல்ல தண்ணியாக வெளியில வரும். அஸ்தமான தண்ணியை நாம் உள்ள ஊற்றுகின்ற பொழுது அதை மீண்டும் எடுக்கும்போது அஸ்தமான தண்ணி தான் வெளியில வரும். அப்ப ஒரு தாய் தந்தையின் உடல், அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவன் பூலகத்தில் செய்யக்கூடிய நல்வினை தீவினையின் காரணத்தின் ரீதியாகவே தான் அந்த குழந்தை படைக்கப்படுகிறது தவிர அந்த குழந்தை ஜாதக ரீதியாக பெரிய வகையான மாற்றத்தையும் பெரிய வகையான வாழ்க்கையும் அவனுக்கு ஒருபோதும் அமைத்து தராது. சொல்வார்கள், பரணியிலே பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார் என்பார்கள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த தரணியை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் நினைத்து பாருங்கள். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா நட்சத்திரங்களும் புனிதமான நட்சத்திரங்கள், எல்லா கோள்களும் புனிதமான கோள்கள், எல்லா ராசியும் புனிதமான ராசிகளாகும். எதுவும் கெட்டது கிடையாது. நம்முடைய செயல்பாடுகள் கெட்டு போகின்ற சமயத்தில் நாம் பிறந்த நட்சத்திரத்தின் மீது குறை செல்வது மகா பாவமாகும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு பேர் சிறப்பாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்காது, அது நடக்க என்னென்னமோ சொல்லுவார்கள். எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த கோள்களாக இருந்தாலும் சரி, உன் செயல்பாடுகள் இறைவனுக்கு உன்னதமாக இருக்கின்ற சமயத்தில் கிரக தோஷங்களாக இருந்தாலும் சரி, ராசியினுடைய தோஷங்களாக இருந்தாலும் சரி, நட்சத்திரத்தினுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டு சிவபெருமான் உன் வாழ்க்கையை புனிதமாக அமைத்து கொடுப்பார். அப்ப நாம் ஜாதகத்தை பார்த்து கொண்டே காலத்தை கழிப்பதும், நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே காலத்தை கழிப்பதும் அதெல்லாம் சும்மா. சில பேருடைய சொல்வார்கள், இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைகளுக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல நேரங்கள் வரும், காதுக்கு சில இனிமையான செய்திகள் வரும் அப்படிமா. அன்னைக்கு காதுக்கு அவனுக்கு மரணமான செய்தி தான் வரும். அதனால் நல்ல செய்தியெல்லாம் நிறைய பேருக்கு வராது. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாமே தவிர முழுக்க முழுக்க தன் கர்மாவின் ரீதியாக படைக்கப்பட்டது தான் நம்முடைய ஜாதகமாகும். ஜாதகத்தை ஆராய்ந்திருக்கிறேன். ஆகினால் ஜாதக ரீதியாக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை என்பது ஒருபோதும் மாறாது. அவன்தான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுமே தவிர கிரகங்கள் உன் வாழ்க்கையை மாற்றாது. கிரகங்கள் அப்படியே தான் இருக்கும். நல்லது செய்தால் கிரகங்கள் உனக்கு நல்லது செய்யும், கெட்டதை செய்தால் கிரகங்கள் உனக்கு கெட்டதை செய்யும். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், திருமண தடையாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி நிறைய தடைகளாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் ஜாதகத்துக்கிட்ட எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து சரி கர்மாகாரியங்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேட்டு தர்மாகாரியங்களை எதை செய்ய வேண்டுமோ அதை செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலே நல்லதே நடக்கும். இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். சதா சிவநாதர் அருளியட்டும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.